ஒரு ஊரில் ஒரு காக்கா மிகவும் மகிழ்ச்சியாக எந்த தொந்தரவும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து வந்தது. ஒரு நாள் தண்ணீர் குடிக்க ஆற்றங்கரைக்கு சென்றது. அங்கே வெள்ளை நிறத்தில் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக ஒரு கொக்கு விளையாடி கொண்டிருந்தது. அந்த கொக்கை பார்த்த காக்கைக்கு கொக்கு வெள்ளையாகவும் தென்னை விட அழகாகவும் இருப்பதாக உணர்ந்தது. எனவே இந்த கொக்கு தென்னை விட மகிழ்ச்சியாக இருக்கும் என்று நினைத்து தன்னுடைய மகிழ்ச்சியை இழந்தது. ஒரு நாள் அந்த கொக்கிடம் சென்று, கொக்கே, நீ என்னை விட மிகவும் அழகாக இருக்கிறாய், அதனால் நீ என்னை விட மிக மகிழ்ச்சியாக இருக்கிறாய் தானே என்று காக்கை கேட்டது. அதற்கு அந்த கொக்கு கூறியது, நான் மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் வாழ்ந்து வந்தேன், ஆனால் பச்சை கிளியை பார்த்ததிலிருந்து என் மகிழ்ச்சியும் போய்விட்டது என்றது. ஏன், என்ன ஆனது என்று காக்கை கேட்டது. அந்த பச்சை கிளி உடல் முழுவதும் பச்சை நிறத்துடனும் அழகான சிவப்பு அழகுடனும் காட்சி அளிக்கின்றது. என்னை விட அந்த கிளி மிகவும் அழகாக இருக்கின்றது, அதனால் அது என்னை விட மகிழ்ச்சியாக இருக்கும் என்றது. காக்கைக்கு சிறிய குழப்பம் வந்தது. என்னடா இது, கொக்கை விட அழகாக ஒரு பறவையா என்று எண்ணி அந்த பச்சை கிளியை தேடிச் சென்றது. சிறிது தூரம் சென்றவுடன் ஒரு பெரிய ஆலமரக் கிளையில் அந்த பச்சை கிளி உட்கார்ந்திருந்தது. அந்த கிளியிடம் சென்ற காக்கை, கிளியே, நீ என்னையும் கொக்கையும் விட மிகவும் அழகாக இருக்கின்றாய், அதனால் நீ மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளாய் என்பது எனக்கு தெரியும் என்றது. அதற்கு அந்த கிளி, ஆமாம், நான் மிகவும் மகிழ்ச்சியான பறவையாகத்தான் வாழ்ந்து வந்தேன், ஆனால் தோகை விரித்து ஆடும் மயிலை பார்த்ததிலிருந்து என் மகிழ்ச்சியும் காணாமல் போனது என்றது. ஏன் என்றது காக்கை. அதற்கு அந்த கிளி, மயில் மிகவும் அழகான பறவை, என்னை விட அழகாக இருக்கும், அது தோகை விரித்து ஆடினால் ஊர் முழுக்க வேடிக்கை பார்க்கும் என்றது. அதனை கேட்ட காக்கைக்கு ஆச்சரியம் தாங்கவில்லை. உடனே கிளியிடம், அந்த மயில் இப்போது எங்கிருக்கும் என்று கேட்டது. கிளியோ, நம்ம ஊரு மிருகக்காட்சி சாலையில் இருக்கும் என்று சொன்னது. உடனே காக்கையும் அந்த மயிலை தேடி மிருகக்காட்சி சாலைக்கு சென்றது. அங்கு ஒரு அழகான கூண்டில் தனியாக வாழ்ந்து வந்த மயிலிடம் காக்கை கேட்டது, மயிலே, நீ என்னை விட மிகவும் அழகாக இருக்கிறாய், அதனால் நீ என்னை விட மிகவும் மகிழ்ச்சியாக வாழ்கிறாயல்லவா என்று கேட்டது. அதற்கு அந்த மயிலின் கண்களில் கண்ணீர் பெருக்கெடுத்தோடியது. கண்ணீருடன் மயில் பேச ஆரம்பித்தது. ஆம், நான் மிகவும் அழகான பறவைதான், என்னுடைய இந்த அழகுதான் என்னை இந்த கூட்டுக்குள் சிக்க வைத்தது. நான் மட்டும் உன்னை போல் ஒரு அழகற்ற காக்கையாக இருந்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும். நான் என் விருப்பப்படி எங்கு வேண்டுமானாலும் பறந்து சென்றிருப்பேன் என்றது. அழகு சற்று ஆபத்தானது என்று உணர்ந்த காக்கை தான் இழந்த மகிழ்ச்சியை மீட்டெடுத்தது. அகத்தில் உள்ள மகிழ்ச்சி என்பது வெளித்தோற்றத்தால் வருவது இல்லை. அழகாக இருப்பவர்கள் அனைவரும் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்பதும் உண்மையல்ல.